எவ்வளவு அழகழகா இருக்கு பாருங்கடி. ஆமா, இவனுக்கு என்ன மலரு முன்னாடி இதுதாடி முல்லை. முல்லையா? ஆமா, அருப்பாவே இருக்கு. என்ன மலரவே இல்லை. மரம் எவ்வளவு அருப்பா இருக்கு. இங்க தாண்டி அரும்பா இருக்கு. பின்னாடி எல்லாம் பண்ணல சாமந்திரி. சொல்லுங்க. ஏண்டி இங்க வாங்கல? என்னடி என்ன மலரு? இதுதான் ரோஜா தோட்டம். உள்ள போன அடிக்காத உள்ள போ. இனி எவ்வளவு கத்துறேன் ஐயா, கொஞ்சம் நீங்க சைலண்டா இருந்தா எல்லாருக்குமே கேட்கும். சைலண்டா இல்ல. அவ்வளோ அழகான மலரா? என்னக்கா சொல்றீங்க? நாங்க பார்க்காத மலை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பார்த்த உடனே நீங்களே கேட்பீங்கடி. அக்கா பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு நாள் மட்டும் கேட்க கொடுங்க. மறுநாளோட நீ வச்சுக்கடி. ஆமா, இன்னும் ஒருத்தவங்க வைக்கிறது வச்சு வைப்பா. அது வச்சு பார்ப்பேங்க நானு. அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியா? காட்டுங்க பார்க்கலாம். என்ன மலர் தெரியுமா? ஏதோ கோச்சு என்னவா? நீங்க சொல்லுங்கக்கா. வாடி, அந்த மணலை காட்டுறேன். அதோ இருக்கு பாரு. அதுக்கு பக்கத்துல சுத்தி எவ்வளோ மலர்லாம் என்ன ஒரு அழகழகா இருக்குது. பாவி, அந்த மலர்லாம் அந்த மலர் மேல போய் ஆசை வச்சுட்டியே. அந்த மலர் மேல அப்படி ரெடி பார்த்து ஆசை வச்சேன். அது நல்லா ஒயிட்டா இருக்குல்ல? எனக்கு புரியவே இல்லை. அடி பாவி, அது பூத்து குலுங்கி போன மலர் கிடையாது. அது யூஸ் ஆகாது. அது அப்படின்னா யானி, அது பூத்து குலுங்கி போனா நேற்று ஒரு மாசம் ஒரு வாரம் ஒரு கணக்கே இல்லை. எப்பதான் பூத்தது எப்பதான் குளிச்சு தெரியுது. ஏன் அது வைக்க முடியாதா? அந்த மலர் நீ பறிச்சு உடைய கூந்தல வச்சாலும் அந்த மலர் வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டெப்பா ஸ்டெடியாவே நிக்காது. அது டபுள் மீனிங்ல பேசுறா. டபுள் மீனிங் பேசுறா. நீ 4 மீனிங்ல பேசுவீங்க. மலர்களை பறித்து மாலையாக செய்ய வேண்டும் அல்லவா? எப்படி சொல்லு? எப்படி
அதினும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதினும் கூன் குருடு செவடராய் பிணி நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அது கேட்பார் போல கடமை கல்லியும் கட்டுப்பாடு இவர் அனைத்து செலுத்துடைய காயத்தின் நாட்டிலே புதிய ஒரு நாட்டை ஆண்டு வரக்கூடிய புதியவர்மருக்கு 2 செல்வங்களாக பிறந்து இளையவனுடைய பெயர் உதயகுமார் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என்னுடைய தந்தையும் என்னுடைய அண்ணனை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆடி பாடிக்கொண்ட செல்லவனுடைய தாய்க்கு எனது நாடக மேடை
வயசுக்கு வந்துட்டான். அது 20 நாள்ல தடிக்கல, அது கட்டு சாடுங்க. என்ன சொல்றேன்? அவ வயசுக்கு வந்தாளா ஒரு அண்ணங்காரனுக்கு மரியாதை இருக்குதா? அண்ணா வயசுக்கு வரப்பாருனா இன்னைக்கு வட்டா நாளைக்கு வட்டா இல்லை நாளைக்கு வட்டா இது ஒரு மாதம் வந்து வட்டா கூட்ட துட்டுதா இல்லையா அப்படி கேட்டுக்கிட்டு எல்லாம் வந்துருக்கணும். யாரையும் எதையும் கேட்டு வருவதா? ஒரு பெண்ணின் வயது 16 வயது. Oh my God. 16 கூட்டர் இயற்கை அது இருக்க ஒரு குட்டுவா எவனா போய் 2000 ரூபாய் சொக்கா குச்சின்னு எப்படா தரணி சரி பரவாயில்ல. அவ வயசுக்கு வந்தா எல்லாத்தையும் செஞ்சு போட்டாங்க. நான் வயசுக்கு வந்து என்ன செஞ்சு போட்டாங்க வயது வர. ஆமா எப்படா அப்ப நீ ஒண்ணு வயசுக்கு வரலையா? சேம் பப்பு சேம் வயசுக்கு வராங்க. அவங்களுக்கு எப்ப அருமிஸ் முளைச்சிக்கிட்டு வருதோ அப்ப அவங்க வயசுக்கு வந்தா அர்த்தம். ஆண் மேல கரும்பு வீசு வருது. வயசுக்கு வந்துக்கோ அது அவனுக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்துக்கிறாங்க. அவனுக்கு நெவடியா கட்டு வந்துட்டான். ஆனா ஒண்ணுங்க ஆம்பளைங்களாம் பாவப்பட்டு ஜென்மங்க பாவப்பட்டு ஜென்மம். இன்னத்தான் பிறகுறோம் இன்னத்தான் வளர்றோம் இன்னத்தான் சாவறோம் அப்படின்னு தெரியாமே இருக்கிறாங்க. ஆனா பொம்பளைக்கு அப்படி கிடையாது. வயசுக்கு வந்தா போதும் ஒரு வாரம் டாரா கட்டி உக்கார வச்சுறாங்க. இப்படி போச்சா வண்டா பூரி கேட்டு முட்டை பால் நல்லா சகரி தர்றாங்க. அவங்களுக்கு வயசுக்கு வந்தா வேலைக்கு போட அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா நாங்க பாவத்தை பண்ணுறோம். விலங்காரணி அது பெண்களுக்கு தேவையான ஆம்பளைக்கு தேவையா? ஆண்களுக்கு வயசு வரல வயசு வரும் மாச்சிட்டுங்க அந்த கம்யூனிட்டி சேவை ஆகும்போது மாச்சிட்டாங்கப்பா. அது வந்து சட்டம் போடு உங்களுக்கு வயசு வந்தா கூடாது கட்டி உட்கார வச்சு குட்டிச்சு கொடுக்க போறேன். வயசு வந்தா கூடாது கட்டி உட்கார வச்சு ஒரு குவார்டர் சுட்ட கழுவ ஆரம்பத்தில் குடிக்க ஆரம்பிச்சு எங்க சாமாத்திய நான் குட்டிங்க ஏதோ மஞ்சாத்தெல்லாம் சுத்தியாச்சு குட்டினா வந்துட்டான். யார பாபு வீட்டுக்காரன் யார் வீட்ட மஞ்சாத்தண்ணி சுத்திங்கிறாங்கோ எவன் தாங்க முளகாச்சிட்டு போடுவான் அப்படின்னு வந்தான். பண்ணவன் என்ன கேட்டா தெரியுமா? 25 சவரங்க ஆகிறா வரதச்சு இருபத்தஞ்சு சவரம் ஒரு சவரம் இன்று 40,120 48,000 49 வச்சு 49,000 25 சவரம் எவன் கொண்டாடி இருக்கிற போட்டுவான். எல்லாத்தையும் நாங்க பண்ணுவான். இல்லாத 4 பொட்டு புள்ளிய பெற்று வச்சுக்கிறான். அவன் நாங்க பண்ணுவான். என்ன பண்ணுவான்? ஒரு தாய் 10 மாதம் சுமந்தெடுத்து அந்த பையனை பெற்று காட்டு அவங்க பண்ற அவங்களுக்கு தாங்க தெரியும். ஒரு அன்னையானவள் 300 வண்டியில தாய் அப்படியே பொம்பளை வயதா பண்ணுச்சா பாதுகாப்பா வளர்த்துக்கிறாங்க. இன்னும் ஒரு 25 சாருங்க பாரா கட்டி மூடுவாரா 3 மாசம் ஜாலியா வச்சிருப்பாரா. 4ஆம் மாசம் எனக்கு வரா குமுறுத்துக்கு தீபாவளிக்கு ஒரு சவரம் பொங்கலுக்கு ஒரு சவரம் எவனா சபரிமலை போனா ஒரு சவரம் எவனா சத்தான காரி கரணாங்கிறாரு. நாங்க தாய் இது படுத்து கட்டில வேற மெத்த வேற மிச்சி வேற கிரண்டு வேற சோராத்து குண்டா அப்ப ஒரு வேலை சாமான் வைக்கிறான் கமெண்ட் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க முடியாது சொல்லிட்டேன். அப்ப நான் போறேன்னு சொல்லிட்டான். ஏதோ ஒரு ரெண்டா பாய் ஒரு மாசம் இப்பாண்டா ஈர பாண்டா கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா இனிமே தான் வந்து ஓட்ட கட்டு போனேன். வண்டியை ஓட்ட தெரியாது கம்னாட்டி என் தங்கிட்ட போட்டு உட்கார வச்சு அப்படி இல்லடா அவன்கிட்ட வண்டியை வாங்கி அவன் ட்ரைனிங் எடுத்து அந்த பிறகு உன் தங்கை பின்னால உட்கார எந்த கம்னாட்டி போய் ட்ரைனிங் எடுக்கிறான்? அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போதும். அவன் பூஜை போடுறானோ இல்லையோ காலை போட்டு ஸ்டார்ட் பண்ண 100 பச்சாரம் 108 தூக்கி வராங்க. கை தெரியும் தலை தெரியும் பத்து கை என் பொல்ல போட்டாம்பா என் பொல்ல போட்டாமா என் அப்படி சொல்றான். கமல் தான் தூக்கிட்டு போயினே இருக்கான். அவன் ஒண்டியா போனா கூட அவனாச்சும் தூக்கி போய் இவன் தான் இப்படி பார்த்தா இன்னொருத்த வண்டி ஓட்டிக்கினே வரான். அரியல பண்ண பார்த்த உடனே அவனுக்கு நான் தெரியல முன்னு பார்த்து தாக்கி என்ன பைக்கா சின்ன என் முறை ஏதோ என் சம்பளத்தை வச்சு அது வாங்கி கொடுத்தேன். நடக்க போகுது 25 சவரம் போடணும். எப்படி போடுவான்? போட்டா ஒரு இடைச்சி வித்து பொண்ணு போட்டான் ஒண்ணு புறம்பா காட்டி இப்ப நான் ஐவா தில்கிறேன். ஐயோ சார் இன்னைக்கு நாளைக்கு பார்த்து ஏன்டான்னு கேட்டா நான் ரோட்டு அகல் போட்டு போறேன். ஏரியில புறம்பா உள்ள தென்னக்கு தான் அவன் வரால் குடிச்சுக்கிறான். நீ வேற நானும் சொல்லி உட்காந்து கதை சாப்பிட்டு பின்னாடி பார்த்தான். ஏன் பார்த்தாலாம் கனவு கனவுல கடியா சொன்னேன். ஆமா அந்த கனவு அப்ப அந்த பட்டா வித்துரு
சம்பந்தம் கேட்டீர்கள் சொல்லிவிட்டு விட்டு தள்ளுங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். டெல் மீ கம் ஆன். ஓகே ஓகே. போட்டு போ. பொண்டாட்டி தேவையில்லை. பொண்டாட்டியா தேவையில்லை. அவன் தாலி கட்ட அழிஞ்சுக்கிறான். இப்போ ஏன்டா தாலி கட்டணும் இப்ப வேதனை பண்ணலாம் சில பேர் தெரியுமா? சில பேர் டீ கடையில் உட்காந்து கிடப்பான், சில பேர் ஓயின் சாப்பிட்டு பார்த்து கிடப்பான், சில பேர் தான் தவறு மேலே மாலை போட்டு ஓடி போறான். ஏன் போறான்? வீட்டுக்கு போனா ஒரு பருப்பு இல்லை, புளி இல்லை, வெங்காயம் இல்லை, வளப்புங்க ஆம்பளையா பிறந்தா அப்பாடி ஏரியாவில் என்ன விட்டு வச்சுக்கலாம். ஆம்பளைங்களை பிரியா விட்டா ஏரியாவில் விட்டு வச்சுக்கலாம். ஏங்க எலெக்ஷன் வந்து பவரோடு ஓகே சரி. மூத்தவர் ராஜபாணி, இளையவன் உதயகுமார் என்பவர்கள் இளையவன் உதயகுமார் வெளிநாடு சென்றவர் வந்து மூத்தவர் ராஜபாணி. சரி அவைக்கு அழைத்து கொண்டு வாங்க. மண்ணை வாரி இறைத்தாலும் பொன்னாக வெளியக்கூடிய உதயவரி நாட்டை ஆண்டு வரும் உதயவர்மனுக்கு 2 செல்வங்களாக பிறந்தோம். உத்தமன் ராஜபாண்டி என்ற பெயர் பெற்று ஒன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறோம். உன்னை பெற்றது வாட்டா செத்துட்டானா? இதுல ஒண்ணு தூக்கு பொலமலான்னு பச்சை பச்சா கெஞ்சி வச்சிருக்கான். அது கூட தொட்டி விட்டான் பிடிச்சி நாட்டாச்சிட்டான். நன்றிதான் அடிக்கிறான். உங்களை அடிப்பதற்கும் அடைப்பதற்கும் எனக்கு உரிமை உண்டு. நீ வழக்காய், நானே இடக்காய். நீ வழக்கை. சாரிங்க ரைமிங்க. நான் வந்திருப்பேங்க. என்ன? நான் லேட்டா வந்து காரணம் ஏன் காலத்தாமதம்? நான் தௌலத்தூர் பசங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. உதயவரி நாட்டில் கேள்வி நடிபதி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறான்? அவன் பாவம் எவ்வளவு பெத்திரிக்காலாம் எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு திருவிழா பண்றாங்கன்னா அது வந்து தண்ணி அடிச்சு கேள்வி கேட்குது. என்ன கேள்வி கேட்குது? நான் வந்துக்கிட்டே நில்றானா பெரிய ஆள் கூப்பிடுறது அப்படி திரும்பி பார்த்தா டவுலோ துண்டு ஒண்ணு நின்னுது. சின்ன சிறு குழந்தை உன்னை பார்த்து கேள்வி கேட்டா என்னடான்னு கேட்டா அடிச்சுடுவாம இருக்குது. ஐயா சொல்லியா என்னையான்னு. சரி நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லிட்டு போறானா. சரி நான் கேளுப்பான்னு எலுமிச்சு வயதை காட்டி இது ஆம்பளையா பொம்பளையா நீ சொல்லிட்டு போன தட்டு பெண் என்ற வரைக்கும் அந்த பையனா தான் சொன்னா. பிறகு என்ன? எலுமிச்சம் பொம்பளை. பிறகு என்ன? எலுமிச்சம் பொம்பளை புடவை கட்டிங்க தானே. எலுமிச்சு ஆம்பளை தான் சொன்னேன். ஆமா அது எப்படி உனக்கு புரியலையா? அந்த பையன் மாதிரியே இருக்கிறேன். உனக்கு விளக்கமா சொல்றேன். சரி அந்த எலுமிச்சு வயதை 2 அஞ்சிட்டு பிஞ்சான வச்சா சாரே பிஞ்சா சாரே பிஞ்சா சாரே சார் வந்தா தூக்கி அப்பால வச்சு நம்ம பொறந்துட்டோம். 5 வயசு ஆச்சு. ஸ்கூல்ல சேர்த்தாங்க. பாஜா என்ன சொல்றாங்க? வணக்கம் சார். பாஜரா வணக்கம் சார். பாஜரா வணக்கம் அது சார் இது சார் அது சார் இது சார் அது சார் ஆம்பளனா இது சார் ஆம்பள தானே சொன்னே. எனக்கு இன்னும் விளங்கவில்லை. மென்டல்லாம் டக்குன்னு புரியுது சார். உனக்கு புரியும்படி சொல்றேன். அந்த எல்ஜுவாத பீ சொல்ல சாரா கூட என்ன வந்து வீது கொட்டை வந்து வீடு ஆம்பள தானே. கொட்டையா என்ன காலத்தவரை கட்டுக்கடை கொட்டி பண்ணானிக்காது. நீங்க எப்பேற்பட்டவர்கள்? உடன் பிறப்புகளால் கிடைக்கும் உறவு அதிர்ஷ்டவனா தானாக தேடி எடுத்தவர்கள் நீங்கள் இருவரும் எனக்கு கிடைத்த பொக்கிஷவனா. அது விடு. சென்று மன்னரை கண்டு ஆசீர்வாதம் பெற்று தங்களிடம் வந்து தங்களை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார் என் தந்தை உதயவர்கள்.